Hi friends, welcome to Jinita's Lifestyle. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கோதுமை மாவு வச்சு நல்லா சாஃப்ட்டான ஒரு பணியார ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த பணியாரம் பண்றதுக்கு 1 கப் வெல்லம் எடுத்துர்க்கேன். இப்போ இதுக்கு 1/2 கப் தண்ணி ஊத்தி நல்லா வெல்லம் கரையற அளவுக்கு கரைச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அரிசி மாவு, 1 கப் இட்லி மாவு, புளிக்காத மாவாக எடுத்துக்குங்க. 2 ஏலக்காவை இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மாவை கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கலந்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் மாவை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பணியாரம் ஊற்றிக்கலாம். அப்படியே இங்கே அடுப்பில் பணியாரக்கல் நல்லா சூடாக இருக்குது. இதில் நான் நெய் ஊற்றி இன்றைக்கி பணியாரம் செய்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழியில் ஊற்றி பணியாரம் ஊற்றிக்கலாம். நம்ம நெய் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா பணியாரமே இன்னும் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். நீங்கள் நெய் இல்லை அப்படின்னா ஆயில் கூட ஊற்றிக்குங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு அப்படியே நம்ம 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெந்துருச்சு. இதை அப்படியே நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இதில் நம்ம இட்லி மாவு சேர்த்துருக்கனால பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம எல்லாம் செஞ்சுருக்கோம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ குட்டீஸ் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ மறுபக்கமும் அப்படியே மூடி போட்டு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பணியாரம் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நான் அந்த மாதிரி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை அப்படியே ஒன்று நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குன்ட்டு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நான் பணியாரம் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இந்த பணியாரம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்து சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் பாருங்கள் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். டேஸ்ட் இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்து மாவு மட்டும் நீங்கள் புளிக்காத மாவாக எடுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா பணியாரம் புளிப்பாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் இட்லி மாவு புளிக்காத மாவாக எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்ட் அண்ட் பாஞ்சியாக பணியாரம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ குட்டீஸ்க்கு மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.